இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே புரியும். முதலில் ரேஷன் கார்டு என்று டைப் செய்யவும். பின்னர் TNPDS என்ற இணையதளத்தை உள்நுழையவும். குடும்ப உறுப்பினர் நீக்க என்பதை தொடவும். மின்னணு குடும்ப அட்டையில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண் உள்ளிடவும். கேப்சா குறியீடு உள்ளிடவும். உங்கள் கைபேசி எண்ணிற்கு வந்த OTP எண்ணை உள்ளிடவும். குடும்ப உறுப்பினர் நீக்க காரணத்திற்கான சான்றிதழை இணைக்க வேண்டும். அதாவது, பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர் இறந்துவிட்டால் இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர் திருமணத்திற்கு பிறகு பெயரை நீக்க வேண்டும் என்றால் திருமண சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். மற்ற காரணத்திற்காக குடும்ப உறுப்பினர் நீக்க வேண்டும் என்றால் அதன் ஆவணங்களை இணைக்க வேண்டும். மற்றும் அதற்கான காரணத்தையும் உள்ளிடவும். நீக்க வேண்டிய நபரை டிக் செய்து பின் உறுதிப்படுத்தலை டிக் செய்து விதிமுறைகளை படித்த பின் பதிவு செய்ய என்பதை தொடவும். இப்போது கோரிக்கை எண் வழங்கப்படும். இந்த கோரிக்கை எண் மூலம் மின்னணு குடும்ப அட்டையில் உறுப்பினர் நீக்கும் நிலையை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.